வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும், எவ்வளோ தான் நம்ம தண்ணியை மேலே ஸ்ப்ரே பண்ணாலும், இலைகள் இப்படி ஓரங்கள் கருக தான் செய்யுது. இயற்கையை நாம் மாற்ற முடியாது. வெயில் காலத்தில் நம்ம செடிகள் இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடும். இருந்தாலும் சில மாற்றங்களால் நம்ம இந்த பசுமையை மீண்டும் கொண்டு வரலாம். அந்த வகையில் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெயில் காலத்திற்கான ஒரு ஸ்ப்ரே கொடுக்க போகிறோங்க. இந்த ஸ்ப்ரேனால் இலைகள் பசுமையாக இருக்கும். எவ்வளோ வெயில் இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்கும். இந்த வெயில்லையும் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். பல செடிகளில் மொட்டு இருக்குது. பூக்கட்டும், நான் வீடியோ போடுறேன். இந்த சீசனில் தினம் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. தினமும் செடிக்கு தண்ணீர் கொடுத்துருங்க. தொட்டிகளில் இருந்த சின்ன சின்ன தொட்டிகளில் இருந்த இந்த ரோஜா செடிகளை நாங்கள் இப்படி ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் நாங்கள் செடிகளை இறக்கிட்டோம். அதிக மண் இருக்கிறதுனால செடிகள் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் எடுத்துக்கிட்டு வளருது. அதனாலேயே பசுமையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் நிழல் பகுதி கொடுங்க. நாங்கள் மேலே ஷேட் நெட் போட்டிருக்கோம். அதே சமயம் தண்ணீரும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனால செடி தாங்கி வளருது. நீங்கள் ஷேட் நெட் இல்லைன்னா ஒரு நிழல் பகுதியிலையோ அல்லது மரங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நிழல்லையோ உங்கள் ரோஜா செடியை வைங்க. அப்படி வைக்கும்பொழுது இந்த 2 மாத காலத்திற்கு நம்ம கொஞ்சம் காப்பாற்றலாம். அடுத்ததாக நாங்கள் கொடுக்கறது எப்சம் சால்ட். இந்த எப்சம் சால்ட் செடிக்கு பசுமையை கொண்டு வந்துடும். மைக்ரோநியூட்ரியன்ட்டு சொல்லக்கூடிய எலமெண்ட்ஸ் வகையைச் சேர்ந்த இந்த எப்சம் சால்ட் கண்டிப்பாக இந்த சீசனில் பயனுள்ள வகையில் இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து செடிக்கு ஊற்றியும் விடலாம். அதே சமயம் நான் இன்றைக்கி 10 கிராம் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேங்க. எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். எந்த வகை செடியாக இருந்தாலும் இது ஆர்கானிக்ன்றதுனால நீங்கள் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகள் எல்லாவற்றிற்குமே கொடுக்கலாம். அந்த வகையில் நான் எல்லா செடிகளுக்குமே கொடுக்க போகிறேன். இந்த சீசனில் நீங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் உரங்களை பயன்படுத்தாதீங்க. முக்கியமாக டிஏபி பயன்படுத்தாதீங்க. மற்ற கெமிக்கல் உரங்களை குறைவாக பயன்படுத்தலாம். நான் 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிறேங்க பெரிய கேனில். தனியாக கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் எப்சம் சால்ட்டை கரைச்சி அந்த தண்ணியில் நான் ஊற்றிடுறேன். மொத்த தண்ணிலையும் ஊற்றின பிறகு நாம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்டுலேருந்து, இலையிலேருந்து, கிளைகள் எல்லாவற்றிலும் படும்படி நாம் தெளிச்சிடணும். கண்டிப்பாக நீங்கள் இதை வாரம் ஒரு முறை செஞ்சிங்கன்னா இந்த வெயிலில் நம்ம செடிகள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயிலின் தாக்கம் குறையும். மற்ற காலங்களில், மற்ற நாட்களில் நீங்கள் வெறும் தண்ணி தெளிச்சிருங்க. வாரம் ஒரு முறை இந்த எப்சம் சால்ட்டை தெளிங்க, போதுமானது. மண்ணுக்கும் வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். குறைவான அளவில் கொடுங்க, அதிகமாக கொடுத்துடாதீங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கொடுத்தா போதுமானது. இப்படி எல்லா செடிகளுக்கும் இங்கே பாருங்கள், இந்த பிரம்ம கமலம் செடிக்கும் நான் கொடுத்துட்றேன். ஓரளவுக்கு ஷேட் நெட்டில் இருக்கிறதுனால எல்லா செடியும் பசுமையாக தான் இருக்குது. இருந்தாலுமே ரோஜா செடிகள் கொஞ்சம் ஓரங்கள் கருக ஆரம்பிக்குது. அதுக்காக தான் நான் இப்போ தெளிக்கிறேன். இந்த செடிகள்லாம் பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ எப்சம் சால்ட் தெளித்த பிறகு செடியில் நீர்த்து விளைகள் இருக்குது. இப்படி தொடர்ந்து நாம் பராமரிப்பு கொடுக்கும் பொழுது இந்த கோடை காலத்தை நாம் எளிமையாக சமாளித்து இந்த ரோஜா செடிகளை கொண்டு வந்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஆர்கானிக் உரங்களை தவிர மற்ற உரங்கள் கொடுக்காதீங்க. கெமிக்கல் கொடுத்தால் குறைவாக கொடுங்க. இந்த முறையில் உங்கள் செடிகளை வளருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.